வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் சொல்கிறாங்க. திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சனி பயிற்சி இந்த மாதம் இந்த வருஷம் தான் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே உண்மை தான். வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல தோன்றின பஞ்சாங்கம். ஆனால் அதுக்கப்புறம் அதை திருத்தி அப்டேட் பண்ணது தான் திருக்கணிதம். நம்ம இன்னும் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஜோசியத்தில் அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அதை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதமாக இருக்கிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் அதாவது நாளைக்கு தான் சனி பயிற்சி நடக்க இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி நீங்கள் சொன்னீங்கன்னா theskylight.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ வானத்தில் சனி எந்த ராசியில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். நீங்கள் இன்னைய டேட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பராசியில் இருப்பார். சனி எப்போ கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்படிங்கிறது தெளிவாக காட்டும். அந்த skylight.comல அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. திருக்கணிதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும், திருக்கணிதத்துக்கும் skylight.com அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் இருக்குன்றதுனால திருக்கணிதம் தான் துல்லியமான பஞ்சாங்கமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால திருக்கணிதப்படி இந்த வருஷம் சனி பயிற்சி உண்டு. சனி கண்டிப்பாக வானத்தில் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு இந்த வருஷம் தான் பிரவேசம் ஆகிறாரு. சரி சார், திருநள்ளாறு கோவிலில் வாக்கியப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் சனி பயிற்சிக்கான பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி கொண்டாடுறாங்கன்றதுக்காக அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இல்லை. சனி இந்த வருஷமே கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறது நம்ம அறிவியல் பூர்வமாகவே அந்த இணையதளத்தில் பார்க்க முடியுது. அப்படிங்கிறதுனால சனி பயிற்சி இந்த வருஷம் தான். காலகாலமாக கோவிலில் அந்த வாக்கியப்படி பார்த்துக்கிட்டே வரதுனால அவங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வானத்தில் சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறது இந்த வருஷம் தான். நன்றி.